friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான நல்ல ஜூசியான ஜாம் கேக் பைட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு பேசிக் கேக் வேணும். நான் இன்னைக்கு வந்து முட்டை சேர்த்து பண்ண போறேன். நீங்க வந்து முட்டை சேர்க்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையல்ல நிறைய எக்லெஸ் கேக் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து எது வேணாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேக் பேஸ் பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் போல நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். முட்டையை இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் எண்ணெய், நான் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா உருக்குன வெண்ணையும் நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கூடவே 3/4 கப் சர்க்கரை, இது வந்து 150 கிராம். அதுக்கப்புறமா வாசனைக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மறுபடியும் கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மாவு பொருட்கள் சேர்க்கணும். அதுக்கு ஒரு ஜல்லடையில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க, இது வந்து 125 கிராம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நமக்கு தேவையில்ல. கடைசியாக 1 சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கலந்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக கேக்கோட மாவு ரெடி ஆகிரும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, அதேனா ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இப்போ இதை வந்து ஒரு பேனில் மாற்றிடலாம். நான் இன்றைக்கி வந்து 8 இன்ச் ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். இதை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. 8 இன்ச் பேனுக்கு கிட்டத்தட்ட 22லேருந்து 24 நிமிஷம் போல் ஆகும். எனக்கு சரியாக 22 நிமிஷம் ஆச்சு. கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு பீஸ் போட்டு வச்சிடலாம். நமக்கு வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சிடலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இந்த மாதிரி போட்டு வைக்கிறேன். அப்போ தான் ஒருத்தங்களுக்கு ஒரு பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள், கேக் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது. கேக்கெல்லாம் நல்லா பீஸ் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த கேக்கை வந்து டிப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஜாம் சிரப் நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் ஜாம் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் கிடைக்கும்ல, அது எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு வந்து என்ன ஜாம் பிடிக்குமோ அது எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு ஜாம் வந்து லைட்டாக உருகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜாம் வந்து நல்லா உருகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கூடவே 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணியாக இல்லை, கொஞ்சம் லேசான சிரப் மாதிரி இருக்குது. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஒரு லைட்டான சிரப் மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும், லைட்டாக ஆறணும். இப்போது நம்மளோட கேக்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக ஒரு டிப்பு 4 சைட்லேயும் படுற மாதிரி நல்லா ஒரு டிப் பண்ணிவிட்டு, நான் வந்து கொஞ்சம் தேங்காய் துகள்கள் வச்சுருக்கேன், அதில் வந்து அப்படியே நம்ம புரட்டி எடுத்துடலாம். நம்ம வந்து வீட்டில் பண்ணுறதா இருந்ததுன்னா தேங்காவை நல்லா துருவினதுக்கப்புறமா லைட்டாக பேனில் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கலர் மாறாமல் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக அப்படியே ஜூஸியாக இருக்கும். நம்ம சேர்த்த சிரப்லாம் உள்ளே நல்லா இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். டடா, நம்மளோட சூப்பரான ஜாம் கேக் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ நல்லா சாஃப்டாக செம்ம ஜூஸியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.